இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, இதுவும் இன்றைய புதன்கிழமை நள்ளிரவு தாண்டி 1 மணி செய்தியாக நான் இதை ரெக்கார்டிங் செய்கின்றேன். லெபனானை இஸ்ரேல் சூறையாடுவதால் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் மீறப்பட்டதை மத்தியஸ்த நாடு பாகிஸ்தான் உறுதி செய்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அதை உறுதிப்படுத்துகின்றார் இன்றைய நள்ளிரவு கடந்து. அதன் பிற்பாடு இப்பொழுது லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு ஈரான் மிகப்பெரிய பதிலடி கொடுக்க தயாராகின்றது. அநேகமாக இது உங்களுக்கு அதிகாலை செய்தியாக வருவதால் இந்த செய்திகள் படிக்கின்ற போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இலக்குகள் மீது மிக அதிகமான தாக்குதலை என்று விடுகின்ற போது நாம் கேட்கலாம், பார்க்கலாம் போல் இருக்கின்றது. பாருங்கள், இன்றைய நள்ளிரவு 1 மணிக்கு செய்திக்குள் நாங்கள் செல்லலாம் என்று போகலாமா என்றால் இந்த செய்திகள் பிந்தி போவதால் உடனுக்குடன் தர வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் தள்ளப்பட்டிருப்பதால் செய்திகளை உடனுக்குடன் வழங்கி வருகின்றேன். சரி, பாருங்கள், நேரே நாம லெபனான் இஸ்ரேல் பக்கமே போவோம். லெபனான் இஸ்ரேல் சூறையாடப்படுவதால் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் மீறப்பட்டதாக மத்தியஸ்த நாடு பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இதே நேரம் நாளை மாலை அமெரிக்க துணை அதிபர் வியாழக்கிழமை விடிந்தவுடன் அவர் பாகிஸ்தான் இறங்குகின்றார். அவர் டீமுடன் பேச்சுவார்த்தை. அப்ப பேச்சுவார்த்தை கொண்ட ஒரு டீமுக்குள் இறங்கினாலும் கூட தாக்குதல் நடைபெற்றே வருவதால் இது எந்த ஒரு பேச்சுவார்த்தைன்னு எனக்கு புரியல. வாங்கள் மீண்டும் செய்திக்குள்ளே செல்வோம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே சமீபத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தின் நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ஆட்சி லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். நேற்று அறிவிக்கப்பட்ட 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்து தனது நாட்டின் சார்பாக ஈரான் மற்றும் அதன் பிராந்திய நாடுகள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆக்கிரமிப்புகளை உள்ளடக்கிய மோதல் பகுதி முழுவதும் சில இடங்களில் மீறல்கள் பதிவாகியுள்ளதாகவும் ஷபாஸ் ஷரீப் என்று தெரிவித்திருக்கின்றார். இது அமைதி செயல்முறையின் நோக்கத்தையே சீர்குலைக்கிறது என்றும் ஷபாஸ் ஷரீப் சொல்லியிருக்கின்றார். ஷபாஸ் ஷரீப் அவர் கூற்றின்படி ஒப்புக்கொள்ளப்பட்டபடி 2 வார கால போர் நிறுத்தத்தை அனைத்து தரப்பினரும் நிதானத்துடன் கடைபிடித்து மதிக்க வேண்டும் என்றும் நான் மனப்பூர்வமாகவும் உண்மையாகவும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அப்போதுதான் இந்த மோதலுக்கு அமைதியான நிரந்தர தீர்வு காண்பதில் ராஜதந்திர முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் ஷபாஸ் ஷரீப் தெரிவித்திருக்கின்றார். லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய ஆட்சி நடத்திய விரிவான தாக்குதல்களில் குறைந்தது 112 பேர் இன்று மட்டும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 100கணக்கானோர் காயமடைந்திருக்க என்றும் உள்ள நிலையில் இந்த கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கின்றார். பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலுடன் ஒரே நேரத்தில் தொடங்கிய லெபனான் மீதான தனது ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கருதப்படாது என்று அந்த ஆட்சி கூறியுள்ளது. புதன்கிழமை இன்று அதிகாலை ஷரீப் வெளியிட்ட ஒரு பதிவில் லெபனான் மற்றும் பிற இடங்கள் உட்பட எல்லா இடங்களிலும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஈரான், அமெரிக்கா மற்றும் அவற்றின் கூட்டாளிகள் ஒப்புக்கொண்டதாகவே கூறியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லுகின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை அன்று ஒரு PBS பத்திரிகையிடம் லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்றும் அது ஒரு தனிப்பட்ட மோதல் என்றும் கூறுகிறார்.
லெபனான் மீதான தொடர்ச்சியான தாக்குதலுக்கு லெபனானிய எதிர்ப்பு குழுவான ஹிஸ்புல்லாவே காரணம் என்றும் அது கவனிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆட்சியின் தாக்குதலுக்கு உறுதியான பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் கூறியுள்ளதுடன் அந்த அரபு நாட்டின் மீதான எந்த ஒரு தாக்குதலும் ஈரான் மீதான தாக்குதலாகவே கருதப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய ஆட்சியின் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தி வருகிறது. இதற்கிடையில் புதன்கிழமையான இன்று ஈரானில் போர் நிறுத்தம் மீறப்பட்ட பிறகு சம்பவங்கள் குறித்த செய்திகள் வெளியாகி வருகின்றது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு பாரசீக வளைகுடாவில் உள்ள லெபான் தீவில் உள்ள ஒரு சுத்திகரிப்பு நிலையம் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் எண்ணெய் அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானிய ஆயுதப்படைகள் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத்தில் உள்ள இடங்கள் மீது தாக்குதல்கள் தொடுத்ததாகவும் விரிவான பதிலடியை கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் பிற்பகுதியில் ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் போர் நிறுத்த மீறல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியிருந்தது என்றும் உள்ளூர் ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன. இருப்பினும் இதற்கு அதிகாரப்பூர்வ செய்திகள் இன்னும் வெளிவர வரையிலும் சொல்லப்படுகின்றது. இதேவேளை லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்க தயாராகதாக ஈரான் IRGC தெரிவித்துள்ளது என்று நள்ளிரவு 1 மணி கடந்ததாக. லெபனான் மீதான இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதலுக்கு ஈரான் ஒரு வருந்தத்தக்க பதிலடிக்கு தயாராகி வருவதாக IRGC தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா மீதான எந்த ஒரு தாக்குதலும் ஈரான் மீதான தாக்குதலாகவே ஈரான் கருதும் என்றும் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் லெபனானின் போர் நிறுத்தத்தையும் உள்ளடக்கிய போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு பெய்ரூட் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 112 பேர் கொல்லப்பட்டதாகவும் 837 பேர் காயமடைந்ததாகவும் மிகப்பெரிய ஹெவி அட்டாக் கொண்டு கொடுத்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. IRGC விண்வெளி படை தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மூசாவி களப்பணி ஏற்கனவே ஒரு கடுமையான பதிலடிக்கு தயாராகி வருவதாகவும் சமூக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது நான் நினைக்கின்றேன் இந்த செய்தி நாம் படிக்கின்ற போது ஏராளமான தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டிருக்கும் என்றும் நாம் நினைக்கின்ற அநேகமாக விடுகின்ற காலை பொழுதில் மிக அதிகமான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கும் என்றும் நாம் சொல்லுகின்றோம். பெருமை மிக்க ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் ஈரான் மீதான தாக்குதலாகவே கருதப்படும் என்றும் மூசாவி தெரிவித்துள்ளார். ஆட்சியின் கொடூரமான குற்றங்களுக்கு களப்பணி ஒரு கடுமையான பதிலடியை கொடுக்க தயாராகி வருவதாகவே அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு IRGC இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு தனி அறிக்கையில் IRGC வாஷிங்டன் மற்றும் டெல் அவீவ் ஆகிய இரு நாடுகளுக்கும் நேரடியாக பதிலடி கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு சில மணி நேரங்களே ஆன நிலையில் ஓநாய் போன்ற சியோனிச ஆட்சி அதன் வேட்டையாடும் குணம் மற்றும் அப்பாவி மக்கள் குழந்தைகள் பெண்களை கொல்வது அதன் அடையாளத்தின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருந்து வருகின்றது என்றும் பெய்ரூட்டில் ஒரு கொடூரமான படுகொலையை தொடங்கியுள்ளது என்றும் IRGC தெரிவித்துள்ளது. துரகமான அமெரிக்காவையும் அதன் கூட்டாளியையும் நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம் என்றும் அன்புக்குரிய லெபனானுக்கு எதிரான இந்த ஆக்கிரமிப்புகள் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் எங்கள் கடுமையான கடமையை நிறைவேற்றி இப்பகுதியில் உள்ள தீய ஆக்கிரமிப்பாளருக்கு வருந்தத்தக்க பதிலடியை கொடுப்போம் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. நள்ளிரவு 1 மணி கடந்து இந்த தாக்குதல்கள் பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டன என்றும் கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு குடும்பங்கள் இடிபாடுகளுக்கு இடையில் அடியில் புதைக்கப்பட்டுள்ளன என்றும் மிகப்பெரிய பேரழிவை கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதல் இரு நாடுகளாலும் அரங்கேற்றப்பட்டிருப்பதாகவே ஈரான் குற்றம் சாட்டுகிறது. மீட்பு பணியாளர்கள் இரவு முழுவதும் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணியை தொடர்ந்திருக்கின்றனர். தற்பொழுது இந்த செய்தி படிக்கும் போது கூட மீட்பு பணியினர் மிகப்பெரிய தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கின்றார்கள். ட்ரூ பிராமிஸ் போரின் நடவடிக்கைகளின் கீழ் 100வது கட்ட பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான 2 வார கால போர் நிறுத்தம் புதன்கிழமை முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் 101வது தாக்குதலை இந்த செய்தி படிக்கும் போது வெளியாகும் என்றும் பார்க்கப்படுகின்றது. ஆக போர் நிறுத்தம் போங்கடான் கொய்யால என்று சொல்லும் அளவுக்கு யுத்தம் அரங்கேறத்தான் வருகின்றது. ஆக ஒரு ரெட் ஜோன் ஒரு அலர்ட் ஜோனை தாங்கி ஒரு ரெட் ஜோன் பகுதியாக மீண்டும் இந்த யுத்தம் களை கட்டுமா என்ற அச்சம் உலக பரப்பில் மேலோங்கி வருகின்றது. நாமும் இந்த செய்தியை தந்திருக்கின்றோம். மீண்டும் நாம் அதிகாலையிலும் சந்திப்போம் நேர்களே.
என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.